அந்த நல்லவர் அவர் கிருபை நம்மோடு இருப்பதினால், அவர் கிருபை நமக்காக இருப்பதினால் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை நமக்கு மாறவிட அவர் கிருபை நமக்கு விலகுகிறது. நாம் சொல்லிக்கலாம், சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே, நீ சோதரிக்கிறோம், நீ துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ பேசுகிறார். நான் அல்ல, ஆவியான ஒன்றுக்கும் உதவாத மனிதன் ஆண்டவரே, நீர் பேசுகிறார், நீர் பேசுகிறார், நீர் பேசுகிறார். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வார்த்தையின் திருவுணமா பலமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணமா என்னை பலமாய் காப்பவரே, நீரால் கொண்ட இயேசு உம்மையாய் நான் அறிவேன். மிக துணையாய் வருபவரே, நீதானுக்கு துணையாய் வருகிறோம். தன்னை வாட்டும் போதல்ல, சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் விழுகிற நேரமெல்லாம் எங்கள் கை தூக்கி எடுத்து நிறுத்தி, ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆட்சி. ஆண்டவரே, ஆவினால் எங்களை தேற்றி, ஆண்டவரே, ஆவினால் தேற்றி, வார்த்தையினால் எங்களை தேற்றி, ஆண்டவரே, நாமளுக்கு நடத்தினாங்க தயவுக்காக சோதனம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையினால் தெரிச்சுவீராக, அபிஷேகம் நிரப்புவீராக. அப்பா, வந்த ஒரு நாள் வெறுமையோடு கூட போகாதபடிக்கு எங்களை தொடுவீராக. உடைய வார்த்தை அவரை தொடுவதாக, உடைய வல்லமை அவரை நிரப்புவதாக. ராஜா, நிரப்புவதாக. நாங்கள் முழுவதுமாய் உடைய கருத்தலை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் முழுவதுமாய் உடைய கருத்தலை அர்ப்பணிக்கிறோம். அந்த நாம மாத்திரம் ஈடுபடுவதாக, வெளிப்படுவீராக. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வேதத்திலே விசுவாச பட்டியலை நாம் தியானித்து வருகிறோம். ஆதி காலத்துல பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் எப்படி ஜெயித்தார்கள், எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள், எப்படி தனக்கு கொடுத்த வாழ்க்கையில அவர்கள் நிறைவேற்றினார்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். கடந்த வாரத்துல நாம் தாவீதை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் நாம் சாமுவேலை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழிகளை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஏன் ஆண்டவர் இந்த சாமுவேலை தெரிந்து கொண்டு முன்குறித்து உயர்த்தி வைத்தது காரணம்? சொல்லுகிறான், நான் உங்களுக்கு விண்ணப்பம் செய்யாத நான் போனா கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்யணும். மனிதனுக்கு விரோதமாக அல்ல. நாம் நினைக்கிறோம் அநேக செய்கிற பாவம் தான் பாவம், மனிதனுக்கு நாம் செய்கிற துரோகம் தான் பாவம், நம்முடைய வார்த்தை தான் பாவம் என்று நான் நினைக்கிறோம். ஆனால் இவர் சாமுவேல் சொல்லுகிறார், நான் ஜபம் செய்யாமல் போனாலே நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன். நாமும் அநேக நேரத்தில் இப்படிதான் இருக்கிறோம். நாம் யாருக்கு சொல்றோம், உங்களுக்காக நான் ஜபம் பண்ணாமல் போவேனா, உங்களுக்காக நான் விண்ணப்பம் செய்யாமல் போவேன் என்றால் பாவம் செய்வனா இருக்கும். இன்னைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? நமக்காகவே நாம் ஜபம் பண்ணுவது இல்லை, நமக்காகவே நாம் தேவ சமூகத்தில் அமர நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் சாமுவேல் சொல்லுகிறான், இஸ்ரவேல் மக்களை பார்த்து, உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார், என்னை ஆண்டவர் உங்களுக்காக தெரிந்திருக்கிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்பட வேண்டும். நீங்கள் இன்னும் தேவனை உறுதிப்படுத்தி பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் போனேன்னா நான் பாவம் செய்வேன். யாருக்கு விரோதமாக? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணலன்னா நான் ஒரு பெரிய பாவி. பக்கத்துல உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணலன்னா யார்? நான் சொல்லல, சாமுவேல் சொல்றேன். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாம போனா அப்புறம் தேவனுக்கு விரோதமாக. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நாம் நீதிமானா இருக்கிறோம். இல்ல, சில காரியங்கள நாம் நீதிமானா இருந்தாலும் இந்த விஷயத்துல நாம் அநேக பேர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதாக இருக்கிறோம். அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய சபைக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் ஜெபிக்காமல் இருப்போமானால் கடந்ததாகவே இருக்கட்டும், போனதாகவே இருக்கட்டும், இன்னும் ஒரு நாட்களில் ஒரு தீர்மானம் எடுப்போம். என் தேசத்துக்காக கர்த்தர் என்னை ஒரு சாமுவேலா கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை ஒரு சாமுவேலாய் பார்க்கிறார். நீங்களாம் யாரு? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஒரு பெரிய சாமுவேல். ஹல்லேலூயா. நீங்க யாரு? பெரிய பேர் மட்டும் சாமுவேல் வைத்திருந்தா போதாது. இந்த சாமுவேலை போல நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவனே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சாமுவேல் போல யாருமே தீர்க்கதரிசி இல்லையா? அவனே பெரிய தீர்க்கதரிசி. என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. அண்ணால் ஜெபிக்கிறார், தேவன் கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம் எதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெறுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எதை நீங்க ஜெபம் பண்ணி உபவாசித்து தேவனுடைய கரத்திலிருந்து பெறுகிறீங்களோ அது மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மாத்திரமே உயர்வை கொண்டு வரும். அது மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கும். நாம் ஒவ்வொரு காரியமும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பொருளாகட்டும் சரி, ஒரு வேலையானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை இருக்கிறதோ அது தேவனுடைய கருத்துல நாம் பெறுவோம் என்று சொன்னா, நான் சொல்லுகிறேன், நீயும் நானும் விசேஷமானவர்கள். நீயும் நானும் விசேஷமானவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன என்றால், நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில ஜெப வீரனா என்னை ஃபாதர் ஆராப்பாரு. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் வாழ்வின் வார்த்தையெல்லாம் பிறகாய மாற்ற வேண்டும். என் வாழ்வின்
தேவனுக்கு உண்மையா இருப்பீர்கள் சொன்னால், அல்லது நீங்கள் தேவனை உண்மையா நேசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்படாத மனிதரை நீங்கள் நேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக வாழ்கிறீர்கள் என்று நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறேன், நான் தேவனுக்காக வாழ்கிறேன் என்று நீங்க சொல்வீர்கள் சொன்னால், அல்லது நீங்கள் யாருக்காக ஜெபிக்காமல் இருப்பீர்களோ, அல்லது நீங்கள் எதை குறித்தும் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவுக்கு யாரை குறித்தும் கவலை, பயம் இல்லை, கலக்கமே இல்லை, யாரு எப்படி போனாலும் கவலை இல்லை, அவங்க மாத்திரம் நல்லா இருக்கும். அவங்க மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள் அதெல்லாம் யார் எப்படி போனாலும் பரவாயில்லை. அது உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அது உண்மையான தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். சாமுவேலை போல அவர் சொல்லுறாங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணா கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன். இதுவரைக்கும் நாம் ரொம்ப பாவம் செஞ்சிருப்போம். இதுவரைக்கும் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருப்போம். நம்முடைய தேசத்துக்காகவும் ரட்சிக்கப்படாத மக்களுக்காகவும் ஒரு நாள் நம்ம போன்ல எடுத்தேன். போன்ல யாரெல்லாம் கான்டாக்ட் நம்பர் இருக்கோ அவங்களுக்காக சோதனை பண்ணேன். ஹல்லேலூயா. யாருமே தெரியல பாருங்க, எவ்வளோ என்கிட்ட ஆயிரக்கணக்கில் கேள்விக்காங்க. ஆண்டவரே கொஞ்சம் தான் பணம் கொடுக்கலாம், அவரும் நமக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு நம்பரா ஒவ்வொரு நியமமா பார்த்தாங்க. இதுக்காக சோதனை ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் பாரம் நமக்கு வந்தாங்க. நீ உங்களுக்கு உண்மையான தேவன் மீது அன்பு இருக்கும் என்றால் உங்கள் சுவிசேஷ பாரம் தானே வரும். ஹல்லேலூயா. தானாகவே ஆண்டவர் தாகத்தை ஏற்படுத்துவோம். தானாவே ஒரு பாரம் வரும். இன்னைக்கு நம்ம பாரத்தை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய கவலை சுமந்து கொண்டிருக்கோம். நீங்க என்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தையும் சித்தத்தைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ, என்னைக்கு ஆண்டவருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்க பாரங்களும் உங்கள் சிந்தனைகளும் மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்கள் மேல் இருக்கிற கவலை மாறி பிறர் மேல் இருக்கிற கவலை உங்க வாழ்க்கையில வந்துவிடும். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு கண்களுக்கு முன்னாக தெரியாது, பிறருடைய பிரச்சனை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிரச்சனை உங்களுக்கு கண்ணு முன்னா வந்திருக்குன்னா நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல. ஹல்லேலூயா. உங்க தேவைதான் உங்களுக்கு பெருசா இருக்குது, உங்க பலவீனம் தான் பெருசா இருக்குது, உங்க தேவைதான் பெருசா இருக்கு, உங்க கண்ணு முன்னே வந்திருக்குன்னா நான் சொல்றேன், இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவில்லை. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களுடைய போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். இந்த சாமுவேல் பார்க்கிறோம், சிறு வயதிலே அவங்க தாய் என்ன பண்ணாங்க, சபையில போய் விட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த ஆலயத்துல அந்த விளக்கு அணைகிறதுக்கு முன்பதாகவே ஆலயத்துல படுத்து விடுவான். சபையிலேயே தங்கி இருப்பான். சபையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பான். ஆண்டவருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்காகவே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அதனால்தான் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆலயத்துல வந்து தங்கலானும் பரவாயில்ல, நாம் வீட்டிலே ஆலயமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே நீங்கள் போரிடமே எல்லாம் கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக. நான் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்போதான் யாராவது போன் பண்ணி ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க உடனே போயிடுவேன். ஹல்லேலூயா. அப்போ நான் ஜெபம் பண்ணணும். அப்படிதான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணினே இருந்தேன். போன மாதம் ஜெபம் பண்ணினே இருந்த ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாரு, பாஸ்டர் கண்டிப்பா வரணும். கடந்த நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். திடீர்னு நண்பர் ஒரு கூப்பிட்டாரு, 21 நாள் பாஸ்டிங் மீட்டிங் நீங்க தான் வரணும் சொன்னாரு. சரி நான் சொல்லிட்டேன், நானும் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன், ஜெபித்து விட்டு நான் சொன்னேன் கண்டிப்பா வருதுன்னு சொன்னேன். அப்ப கடந்த வாரத்தில் கர்த்தர் உள்ளுக்கு போகும்படி கர்த்தர் பெற்றிருந்தா அநேக மனிதர்கள் வந்தாங்க, அநேக மக்கள் வந்தார்கள். என்னோட கூட இன்னொரு நண்பர் வந்தா, உள்ளுக்கு போனோம். டைம் ஆயிடுச்சு, இங்கிருந்து கிளம்பும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக அங்க போகும்போது அநேக மக்கள்கள் வந்தாங்க. அநேக பேருக்கு ஜெபிக்கும்படியா கர்த்தர் கிருபை தந்தார். அப்பொழுது என்னோட கூட வந்த ஒரு நபர் சாட்சி சொன்னார், நான் இந்துவா இருந்தேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நல்லா இருக்க சொல்லிட்டு மைக்க வச்சாரு. நான் அந்த மைக்க எடுத்து நான் ஆண்டுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு வந்தார், உங்க கடவுளை பத்தி ஏதாவது பேசுங்க, எங்களை பத்தி பேசாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம ஞானமா செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிற மீட்டிங் சபைக்கு வெளியில நல்லவேளை அவர் பேசும்போது நான் பொறுமையாக இருந்து ஒரு 2 நிமிடம் தான் பேசியிருப்பாரு. எல்லா மக்களும் அப்படியே பார்த்து அப்படி ஸ்டார்ட். நானும் ஒரு நிமிடத்துல என்ன பண்ண தெரியல, மைக்ல பேசிக்கொண்டே இருக்கிற வந்துட்டாரு. இந்த நேரங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனை கர்த்தர் நம்ம விடுதலாக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
தேவன் நம்மை நடத்துவார். ஆண்டவருடைய ஊழியம் தேவனுக்காக நீங்கள் போகும்போது நான் சொல்கிறேன், தேவன் உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்க தேவையை கர்த்தர் சந்திப்பார், உங்களை நடத்துவார். சில பேர் நான் ஊழியத்துக்கு கூப்பிடுவேன், போனா என்ன கிடைக்கும் கேட்பான். சில பேருக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டா சரி நம்ம ஊழியத்துல நம்மள கூடலாமே ஒரு ஆசை. போனா எவ்வளவு காணிக்க வரும், எவ்வளவு தூரம் என்ன பண்ணுவாங்க, அதோட அவங்க கட்டி விட்டுறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம், எப்படி தங்கறதுக்கு இடம் இருக்கும், என்ன கிடைக்கும், பல கேள்வி கேட்பாங்க. நம்மளுக்கு கேள்வியே கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் சொன்னானா சொல்ல வேண்டியதுதான். ஹல்லேலூயா. நான் நினைச்ச ஒரு மெயின் ரோடு தான் பார்த்தா ஆட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம், அந்த பாஸ்ட் உண்மையிலே கடவுள் கொடுக்குறது. ஹல்லேலூயா. நம்ம சிட்டிக்குள்ள சென்னையில நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஜெபம் நடத்துறதுக்கு யோசிக்கிறோம். கிராம பகுதியில கர்த்தருக்காக வாழ்கின்ற ஒரு அனுபவங்கள், தேவனுக்காக இருக்கிற அனுபவங்கள். நான் சொல்லுகிறேன், நம்ம காய் ஓடி கொண்டு இருக்கிற உழைத்து கொண்டிருக்க நல்லதுதான். ஆனா தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை விசேஷமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. வாரத்துல ஒரு 7 நாள் உங்களுக்காக ஓடிக்கொள்ளுங்க. ஒரு நாள் தேவனுக்காக செலவு பண்ணுங்க. தேவ சமூகத்தை காத்திருங்கள். உங்களுடைய வாரம் பிரச்சனை எல்லாம் ஆண்டவருடைய பிரச்சனையா இருக்கட்டும். நம்ம பிரச்சனையே நம்ம தூக்கி தலைமையில வச்சு கொள்ளணும். ஐயோ நடக்கலையே, நீ கடைசி வரைக்கும் உங்க பிரச்சனையா பாரத்தை நீங்க தூக்கி வைக்கணும். உங்க பிரச்சனை யாரும் இறக்கவே முடியாது. தேவனுடைய பாரம் உங்க பாரமாச்சுன்னா உங்க பாரத்தை கத்திர பொறுப்பெடுத்துக் கொள்ள வலைமுள்ளவராக இருக்கிறார். சாமுவேலை ஆண்டவர் உயர்த்தி அந்த விசுவாச பட்டியல வச்சுட்டு காரணம் அவன் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு ஜபம் பண்ணாமல் போயிட்டேன்னா கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்யறேன்னா இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் வேண்டும். இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில மாறப்படும். ஆண்டவரே நாம் இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தருவீரா, பிறருக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவங்களை தருவீரா. இன்னைக்கு எல்லா ஊழியர்களும் வந்து இந்த பாடுறதுக்கு அநேக பேர் இருக்கிறார்கள், ஆராதனை செய்யறதுக்கு அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனா ஜெபிக்கிறது தான் ஆளே இல்லை. ஹல்லேலூயா. பாட்டு பாடுறதுக்கு எவ்வளவு பேர் யூடியூப்ல பாத்தீங்கன்னா பல பாட்டு வருது, பல செய்திகள் வருது. செய்தி கொடுக்கணும் அநேக பேர் இருக்கிறார்கள். செய்தி யாருன்னா கொடுக்கலாம், அடிக்கடி சொல்ற செய்தி யாருன்னா கொடுக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. பாட்டு யாருன்னா பாடலாம், ஆராதனை யாரெல்லாம் ஆராதனை பண்ணலாம், அதெல்லாம் ஒரு கிருபை, விசேஷ கிருபை. இந்த கிருபைக்கு மேலாக இன்னொரு ஒரு கிருபை இருக்கிறது. அதுதான் பிறருக்காக ஜெபிக்கிற கிருபைகள். அதுதான் ஒரு பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தை தான் நம்ம மறந்து விடுகிறோம். என்னோடு கூட அன்னைக்கு ஊழியத்துக்கு வந்த சகோதரர் நான் ஒரு நாள் நம்ம சபைக்கு அழைக்கிறேன். சாட்சி, அவருடைய மனநல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. மீண்டுமாக ஆண்டவர்களுக்கு அவருக்கு சுகத்தை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல வியாபாரத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் மட்டும் தனியா போறேன் சொல்லி தெரியல. அம்மா அவரு சொன்னாரு, நானும் வந்துடுறேன், எங்க ஃபேமிலியோட கூட போவோம், ஏன்னா நீங்க வண்டியை விட்டுட்டு நம்ம காரணம் போகலாம் சொன்னாரு. சரி நானும் போயிட்டு, நானே என் மனைவி பிள்ளைங்க முக்கியம் போல எடுத்து போயிட்டு அவரு கார்ல போக சொன்னாரு. இந்த கார் எப்படி தெரியும் வந்தது? ஹல்லேலூயா. ஒருவருக்கு கிட்னி ப்ராப்ளம் சொன்னாங்க. ஜெபம் பண்ணோம், கர்த்தர் குணமாக்கினாரு. அவரோட சந்தோஷத்துல இந்த கார் வாங்கி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக ஒரு பெரிய வாரத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. பாருங்க, நான் சொன்னேன் நீ இதே ஊழியம் செய். ஹல்லேலூயா. தயவு செய்து எங்க பக்கம் வந்துடா, தயவு செய்து செய்தி கொடுக்கவோ பேசவோ வந்துடாத. நீ ஜெபிக்கிற ஊழியமே பெரிய ஊழியம். ஹல்லேலூயா. சொன்னாரு, எனக்கு ஊழியமே ஜெபிக்கிற ஊழியம் தான். 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் வியாபாரம் பண்றாரு. எங்கன்னா போயிடுவாரு, போன் ஆஃப் பண்ணிடுவாரு. 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஜெயிப்பாரு. நான் சொன்னேன், நீ கண்ட ஊழியமே சரியான ஊழியம், தயவு செய்து எங்க பக்கம் வந்துடாத. நாங்க தான் பேசி பேசி ஓடி ஓடி நிற்கிறோம். ஜெபிக்கிற ஊழியம் பெரிய ஊழியம். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை நீங்கள் செய்தவங்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சாலமோன் சாமுவேலுடைய வாழ்க்கையில அவர் செய்த ஒரு பெரிய ஊழியம். அவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் ஜெபிக்காமல் போனான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன். பிரியமான தேவமே, தேவஜனமே, இதுவரைக்கும் நாம் இந்த பாவம் செய்தாலும் இனிமேல் இந்த பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வாராக. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். ஏன் தேவன் இவனை எடுத்து உயர்த்தி வைக்கிறார்? 1 சாமுவேல் 7:11-12 7ஆம் அதிகாரம். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய்
பிற்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து கிஸ்பாவுக்கும் சேதுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். ஹalleluya. இரண்டாவதாக அவன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரிய ஒரு நல்ல குணம் செய்தான். கர்த்தர் உதவி செய்தார். ஹalleluya. கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு நாம உதவி செய்ய தேங்க்ஸ் சொல்லாம போனா நம்ம எவ்வளவு டென்ஷன் ஆகுது. எவ்வளவு பெரிய உதவி செய்யலப்பா, போகும்போது மனுஷன் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல. ஆண்டவர் அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார், நன்றி எதிர்பார்க்கிறார். நம்ம நினைக்கணும் முதலாவது கர்த்தர் செய்த நன்மையை. எத்தனை பேர் சொல்றீங்க நான் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹalleluya. கடவுள் இதுவரைக்கும் என்னை பாதுகாத்ததே பெரிய ஆசீர்வாதம். இதுவே நமக்கு போதும். என்ன சொன்னீங்கன்னா இது கர்த்தராலே. ஹalleluya. இதுவரை நீங்களும் கர்த்தர் உபயோகிக்கணும் பரவாயில்ல, இதுவரைக்கும் உபயோகித்தது பெரிய கிருபை. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கமுடைய தயவு. நல்லா இருக்கணும் பாருங்க. சில பேர் பார்க்க குழம்பி கொண்டே இருப்பாங்க. நான் திரும்பி சொல்றேன், நீ தயவு செய்து ஹாஸ்பிட்டல் போய் பாரு. ஹalleluya. அப்பதான் அவங்க எல்லாம் தெரியும். சில பேர் கண்ணு இல்லாம இருக்கிறாங்க, சில பேர் காது இல்லாம இருக்கிறாங்க, சில பேர் நடக்க முடிய கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறாங்க, கேன்சர் இருக்கிறாங்க. நாம நல்லா இருக்கிறோம். ஏகப்பட்ட குறை சொல்றோம். ஆண்டவர் எனக்கு அது தரல, இது தரல, இதை செய்யல, அது செய்யல. அந்த இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். இதுவரைக்கும் நம்மளை அவமானப்படாம கர்த்தர் பாதுகாத்தார். இதுவரைக்கும் போய் பெட்ல 10 நாள் 12 நாள் போய் பெட்ல அட்மிட் ஆகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். தேவையில்லாத போலீஸ் கேஸ்ல போய் மாட்டாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். தேவையில்லாத இடத்துல அவமானப்படாதபடிக்கு, விபத்துல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். தேவனுக்கு நான் நன்றி உள்ளமாக இருக்கிறோம். அவருக்கு நாம் நன்றி சொல்ல 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 நான் சொல்லுகிறோம் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மை நீங்கள் காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். நான் சொன்ன சகோதரன் உங்களுக்கு சாட்சி சொல்ல சொன்ன இல்ல நான் சாட்சி சொல்ல டைம் இல்லை, நீங்களே பேசுங்க. நான் சொன்னேன் பைபிளே நமக்கு ஒரு சாட்சி தான். ஹalleluya. பைபிள் முழுவதுமாக ஆண்டவர் செய்த நன்மை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில எல்லாமே சாட்சி தான். அவர் செய்த அற்புதம் எல்லாம் சாட்சி தான். இன்னைக்கு நாம் சாட்சியை பார்த்து தான் நாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். தேவன் ஆதி காலத்துல என்ன செய்தார்? செங்கடலை இரண்டாக பிளந்தார், அது ஒரு சாட்சி. எரிகோ முதல்ல கர்த்தர் தகர்த்து எரிந்து போட்டார். ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். குஷ்டரோகியை கர்த்தர் சுத்தமாக்கினார். குருடை கண்களை கர்த்தர் திறந்தார். ஒரு நல்ல ஒரு சாட்சி. அந்த சாட்சியை பார்த்தா இன்னைக்கு நாம் போதிக்கிறோம், தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில சாட்சி முக்கியமானது. ஹalleluya. நீங்க ஒவ்வொருவரும் இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை நீங்க ஏதோ சாதாரணமா ஆண்டவர் நடத்தினாரு, சாப்பாடு கொடுத்த, நல்ல வேலை கொடுத்தா, அதெல்லாம் சாட்சி. கர்த்தர் என்னை மாற்றினார், கர்த்தர் என் வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிக்க நான் முழுவதுமாக நான் தருகிறேன். ஏதோ கடமைக்காக வாழ்ந்திருந்தேன், இன்னைக்கு என்னை முழுவதுமாய் தருகிறேன். ஒரு பெரிய சாட்சி. ஹalleluya. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ கடமைக்காக வாழ்கிற கிறிஸ்தவர்கள், கடமைக்காக சபைக்கு போடுறாங்க. சபைக்கு வந்தாலும் சில பேர் ஆறுதல், அது ஒரு ஃபார்மாலிட்டியாக வர்றது உண்டு. ஹalleluya. சபைக்கு வந்தா சும்மா ஒரு ஆறுதலுக்காக வர்றது. சபைக்கு போனா ஒரு திருப்தி, ஒரு ஏதோ பேர், அதுக்காக சபைக்கு வரக்கூடாது. என் தேவனை நான் தரிசிக்க வேண்டும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும், நான் பிறகு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். சாமுவேலை போல நம்ம மாறணும். சாமுவேல் சொல்றாங்க பாருங்க, மட்டும் கர்த்தர் நெஞ்சு செய்தார்கள். எபினேசர் என்று ஒரு கல்லை வைத்து பேர் வைத்தாங்க. இன்னைக்கு எபினேசரை மறந்துட்டு கல்லை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அநேக பேர். ஹalleluya. எதுக்காக அவன் கல்லை வைத்தாங்கன்னா அவன் ஞாபகப்படுத்துகிறான். ஏதோ ஒரு வார்த்தையாக இருந்தால் மனிதர்கள் மறந்து விடுவார்கள். அதை ஞாபகப்படுத்தும்படியாக ஒரு கல்லை அவன் நிற்க வைக்கிறான். அவன் சொல்லுகிறான், இம்மட்டும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், இம்மட்டும் இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்த்தர் பாதுகாத்தார், இம்மட்டும் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வழிநடத்தினார். அதனால இந்த கல்லுக்கு எபினேசர் என்று பெயர் வைத்தார். இன்னைக்கு அந்த கல்லுக்கு பல பேர் வச்சிட்டாங்க. ஹalleluya. சாமுவேல் வைத்தது ஒரே ஒரு பெயர் தான், எபினேசர். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே யெகோவா தேவன், அவரே மெய்யான தேவன், அவரே நடத்துகிறவர், அவரே பொறுப்பெடுத்துக் கொள்கிறவர், அவரே பாதுகாக்கிறவர். அவர் இந்த தேவன் தான் நடத்தினார் என்று ஒரு ஞாபகமாக ஒரு கல்லை வைத்தான். வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் வைத்த கல்ல வைத்தான். இன்னைக்கு மனிதர்கள் கல்லை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்தில் நாம் ஆண்டவர் மறந்து மனிதர்களை நாம் முன்பதாக வைத்தோம். ஹalleluya.
ஒரு அடையாளத்துக்காக வைக்கப்பட்ட கல். இன்னைக்கு அதுதான் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்த வளமுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை எபினேசராக இருந்தார்? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. வாழ்க்கை ஆண்டவர் நல்ல எபினேசராக இருந்தார். இனி ஒரு நாட்கள் அவர் யெகோவா ஈராய் இருப்பாராக. இனி ஒரு நாட்களே கர்த்தர் இதுவரைக்கும் நான் உதவி செய்தவர், இன்னும் உதவி செய்ய அவர் வளமுள்ளவராக இருக்கிறார், போதுமானவர். கடைசி நாட்களிலே அந்த சாமிகள் சொல்லுகிறார், மக்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அவள் இடத்துல வருகிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அவள் இடத்துல போய் சொல்றாங்க, எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களை ஆடுறதுக்கு ராஜா இல்லை. விசாரிக்கிறாங்க சாமுவேல். மக்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, எங்களை ஆளுக்கு ராஜா வேணும். எல்லா மக்களுக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா தேசத்துக்கும் ராஜாக்கள் இருக்கிறார்கள், எங்களை ஆளுக்கு ராஜாக்கள் இல்ல. ஆண்டவர் ஏற்படுத்தின நியாயாதிபதிகள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். மனிதரெல்லாம் அந்த தள்ளிவிட்டு எங்களை ஆளுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது சாமுவேல் சொல்கிறான், நீங்கள் தேவனை புறக்கணிக்கிறீர்கள். அவன் சொல்கிறான், கர்த்தரே உங்களை ஆளுகிறான், தேவன் தான் உங்களை ஆள வேண்டும். அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல போதை சொல்கிறான், நீங்கள் மனிதர்களை ஆள கேட்கிறீங்க, இஸ்ரவேலின் தேவன் உங்களை ஆள விருப்பப்படுகிறார். நம்ம யார் ஆள வேண்டும்? தேவன் நம்மளை ஆள வேண்டும். தேவன் நம்மளை ஆள வேண்டும். எந்த ஒரு மனிதன் நம்மளை ஆளக்கூடாது. யாராவது சொன்னா நாம சில பேர் சொல்லுவாங்க, இவங்கதான் அவங்க ஆள்றாங்க, அவங்க தான் இவங்க செய்யறாங்க சொன்னா எல்லாம் கேட்பாங்க. நம்ம யார் சொன்னா நம்ம என்ன கேட்கறது கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம்மை ஆள வேண்டும், தேவன் ஒருவரே நம்மளை ஆள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையில் நாம் நிதானிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். சொல்றது சரியா தவறா நம்ம தாய் தகப்பனார் சொன்னாலும் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். செய்கிறது கரெக்டா, ஏற்றுக்கிறது கரெக்டா செய்யணுமா? ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை ஆளுகிறவர் தேவனாகிய கர்த்தர், மனிதரோ யாரும் நம்ம ஆள. கர்த்தர் ஒருவரே நம்மளை ஆள வேண்டும். அவருடைய வேத வசனம் நம்மை ஆள வேண்டும், அவருடைய வார்த்தைகள் நம்மை வழிநடத்த வேண்டும். எந்த ஒரு மனிதன் நம்மளை வழிநடத்தக்கூடாது, கர்த்தர் ஒருவரை நம்மளை வழிநடத்த வேண்டும். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் நான் சொல்லுகிறேன். நீங்கள் போகிற பாதையில கர்த்தர் சபையான கால பாதையில கர்த்தர் மாற்ற வளம் உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ஆட்சி வேணும். சொல்லிட்டா சாமி, கர்த்தரை புறக்கணிக்கிறீங்க. தேவன் தான் உங்களை ஆள வேண்டும், தேவன் தான் உங்களை நடத்த வேண்டும். உலகத்துக்கு வேணா ராஜாக்கள் இருக்கலாம், உலகத்தை பாதுகாக்க வேணும் மாம்சமான ராஜாக்கள் இருக்கலாம். இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் கர்த்தரே உங்களை பாதுகாக்க வேண்டும், கர்த்தரே உங்களை நடத்த வேண்டும், கர்த்தரே நீங்கள் சார்ந்திருங்கள் என்று ஒரு நல்ல போதனை சொன்னார். இன்னைக்கு நாம் யாருக்கு எப்படி வழிகாட்டுகிறோம்? யாரும் நம்ம கிட்ட அட்வைஸ் பண்ணா அட்வைஸ் பண்றோம், இந்த டாக்டரை போய் பாருங்க, அந்த டாக்டரை போய் பார்க்க சொல்றோம். ஆனா கர்த்தரை நாம் ஹல்லேலூயா நாமத்தை உயர்த்த வேண்டும். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள். அவரே உங்களை நடத்துவார், அவரே உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவரே உங்களை வாழ வைப்பார் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பிறருக்கு போதிக்கிறதுக்குள்ளாக நாம் மாறப்பட வேண்டும். கர்த்தரை நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். கர்த்தரை நாமத்தை நாம் உயர்த்த நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை உயர்த்த வளமுள்ளவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்து பழகாதீர்கள், எதை குறித்தும் பயந்து போகாதீர்கள். இனி ஒரு நாட்கள் கர்த்தருக்காய் வாழ்கிற நாட்காய் மாறப்பட வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, இனி ஒரு நாட்கள் கர்த்தருக்காய் வாழ போகிறேன்? தேவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்களுக்காக எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு வாழ்ந்தாலும்
குறைவை உங்களால் உணர முடியும். ஹalleluya. குறைவை உணர முடியும். இந்த இடத்துல தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காங்க. கொண்டு போனாங்க ஃபார்ம் ஹவுஸ். அந்த சொத்துக்கு சொத்து இருக்குது, பல இடத்துல சொத்து இருக்கு. எந்த இடத்த கேட்டாலும் இன்னும் நமக்கு அங்க ஒரு இடம் இருக்குது. அங்க பார்த்தா அங்க ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு, அங்க ஒரு ஏக்கரை காண, இங்க பாம்பேல இருக்கு, பெங்களூர், எல்லா இடத்துலயும் இடம் இருக்கும். வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லை. ஹalleluya. நிறைவு இருக்க வேண்டும். பணம் நிறைவு தருவது கிடையாது. தேவன் நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இருக்க வேண்டும். அவ்வளோ கோடி இருந்தா வாழ்க்கையில நிறைவு இல்லை. நம்ம ஒண்ணுமே இல்லை என்றாலும் கர்த்தர் எனக்கு நிறைவான கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நிறைவான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தெரிவிக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க சமாதானத்தை யாராலும் கெடுக்கவே முடியாது. உங்க நிம்மதியை யாராலும் கெடுக்கவே முடியாது. சில பேர்கிட்ட தூரமா இருப்பது நல்லது, சில பேர்கிட்ட தூரமா இருப்பது நல்லது. நல்லாவே இருப்போம், திடீர்னு மற்றவங்களுக்கு பிடிக்காது. அழகா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க, இருக்கிற சமாதானம் வீணாய் போயிடுது. ஆகவே சில பேர்கிட்ட தூரமா இருங்க, கர்த்தரோடு கூட நெருங்கிடுங்க. ஹalleluya. எவ்வளவோ நாம் மனிதரை விட்டு தூரமா இருந்து கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிறோமோ அவ்வளோ இதோட சமாதானம், சந்தோஷம் தான். நம்ம மனிதர்களுக்கு ஓடி மனிதர்கள் கூட பழகி நம்ம வாழ்க்கையின் நேரம் நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதரோடு கூட பழகு விட்டு தேவனோடு கூட பழக வேண்டும். மனிதரோடு கூட நாம் பேச வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் பேச வேண்டும். அன்பான வார்த்தை மாத்திரம் பேச வேண்டும். பிரயோஜனமான வார்த்தை மாத்திரம் பேச வேண்டும். மற்றபடி நாம் ஆண்டவருக்காக வாழும்போது கர்த்தர் நம்மை நடத்துவார், பொறுப்பெடுத்துக் கொள்வோம். எல்லோரும்